ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மணல் கொள்ளை விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என்று அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மணல் கொள்ளைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததுனால தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பத்துல உள்ள கிராம நிர்வாக அலுவலர் லூர்துசாமி 2023 கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு உள்ளிட்ட ஒரு 4 வழக்குகளை அடிப்படையில அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. இந்த விசாரணையில சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில அந்த வழக்கு பதிவு செய்த அந்த விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த தகவல்களின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக டிஜிபிக்கு 2024 அமலாக்கத்துறை தரப்புல கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தின் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால அந்த கோரிக்கையை, அதாவது தமிழக டிஜிபிக்கு இந்த வழக்கை பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையிலும், அதே போல அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்படுக உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் அமலாக்கத்துறையினுடைய சென்னை மண்டல உதவி இயக்குனர் கிராந்திகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் 28 மணல் குவாரிகள்ல அனுமதியை மீறி 987 ஹெக்டேர் பரப்புக்கு சட்டவிரோதமா மணல் அள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மணலுடைய மதிப்பு என்பது 4730 கோடி ரூபாய். இதுல அந்த மணலை விற்பனை செய்ததன் மூலமாக அரசுக்கு கிடைத்த வருவாய் என்று பார்க்கும்போது வெறும் 36,45,00,000 ரூபாய் தான் வருவாய் கிடைத்திருக்கிறது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத மணல் குவாரி செய்ததன் மூலமாக கிடைத்த தொகையை சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த காரணம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால 15 நிறுவனங்களுடைய 130 கோடி ரூபாய் மதிப்பு வங்கி கணக்கானது தற்காலிகமாக முடக்கப்பட்டது. இந்த முடக்கத்தை எதிர்த்து அந்த நிறுவனங்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த முடக்கத்தை ரத்து செய்ததுடன் மாநில போலீசார் ஒரு வழக்கு பதிவு செய்யாத நிலையில, அதாவது பிரிடிகேட் அஃபென்ஸ் என சொல்லப்படக்கூடிய அந்த முன் வழக்கு என்பது பதிவு செய்யப்படாத நிலையில அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த வழக்கின் அடிப்படையில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் நாங்க 2024 டிஜிபிக்கு அனுப்பின தகவல்களின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமலாக்கத்துறை இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது ஒரு விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான மாநில காவல்துறைக்கு உத்தரவிட கேட்டு எப்படி வழக்கு தொடர முடியும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ், மிகவும் ரகசியமான இந்த தகவல்கள் மாநில காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்ய கேட்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடர்வதற்கு அமலாக்கத்துறைக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். தமிழக அரசின் தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், இந்த தகவல்களை அனுப்பி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மாநில காவல்துறை போஸ்ட் மாஸ்டர் அல்ல என்று சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல தமிழகத்தை விட 4 மடங்கு அதிகமான மணல் கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாடு மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது என்று சுட்டிக்காட்டினார். பொதுநலன் கருதி தான் இந்த அமலாக்கத்துறை இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போது, பொதுநலன் கருதி குஜராத் நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர முடியுமா என்ற ஒரு எதிர்கேள்வியை தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் எழுப்பினார். அதே போல ஏற்கனவே டெல்லி காவல்துறை சம்பந்தப்பட்ட வழக்குல போலீசாருக்கு, அந்த மாநில போலீசாருக்கு உத்தரவிட கேட்டு உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தாக்கல் செய்த போது எந்த அடிப்படையில இந்த உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய போது இந்த மனுவை அமலாக்கத்துறை அப்போது திரும்ப பெற்றது. இப்போது இந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது ஏற்புடையது அல்ல என்று தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து அமலாக்கத்துறையின் மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.